Happy morning, students. Last class we discussed with the leaf. Today we are going to learn about venation. So venation means veins for a structure that is called a venation. The arrangement of veins and veinlets of the leaf blade or lamina is called venation. So lamina மேல veins எப்படி அதாவது இலை பரப்புக்கு மேல நரம்பு அப்படின்ற veins எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா venations அப்படின்னு சொல்றோம். Internally, the veins consist of vascular tissues. So the veins la enna present ஆயிருக்குன்னா vascular tissues present ஆயிருக்கு. Conventionally, veins is classified into two types, namely reticulate venation and another one parallel venation. So இந்த நரம்பு அமைப்புல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிகுலேட், தென் another one is called parallel. So ரெக்டிகுலேட் அப்படின்னா என்ன மீனிங்னா வலைப்பின்னல் மாதிரி எப்படி வந்து நெட் வந்து நூல்ஸ் நிறைய சேர்ந்து த்ரெட் நிறைய சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரெக்டிகுலேட் சொல்லுவோம். பேரலல் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன டைப் ஆஃப் லைன் போகுது அதே மாதிரி ரைட் சைட்ல இந்த லைன் போகும். அதாவது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெக்டிகுலேட் அண்ட் பேரலல் வெனேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் ரெக்டிகுலேட் வெனேஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இன் திஸ் டைப் ஆஃப் வெனேஷன்ஸ் லீவ்ஸ் contain a prominent midrib from which several secondary veins arise the branch and antemosis like a networks. ஸோ இந்த ரெக்டிகுலேட் வெனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் அதாவது வந்து நரம்பு மைய நரம்பு ஒண்ணு போகும். ஸோ அது பக்கம் அதை பேஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வெயின்ஸ் அப்படின்னு குட்டி வெயின்ஸ் வந்து அது மாட்டுன்னு ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்றோம். In this type of venation is commonly in all dicot leaves. Mostly இந்த type of reticulate venation எங்க present ஆயிருக்கும்னா dicot plants ஓட leafல present ஆயிருக்கும். So it is of two types. Then the reticulate venation is further classified into two types. First one, pinnately reticulate venation, unicostate. In this type of venation, there is only one midrib in the central, which form many lateral branches of frame of networks. ஸோ இதுல இந்த டைப் ஆஃப் லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சென்ட்ரல்ல மிட்ரிப்ல நடுவுல வந்து ஒரே ஒரு பெரிய தடித்த வெயின்ஸ் இருக்கும். அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி வெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் Mangifera indica, mango, and next one Ficus religiosa, and third one Miriam. And second type palmately reticulate venation, multicostate. So palmately அப்படின்னா many அப்படின்ற meaning. In this type of venation, there are two or more principal veins arising from a single point at the produce outerwards or upwards. ஸோ இந்த பால்மேட் ரெக்டிகுலேட் வெனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த மைய நரம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 அப்படின்னு சொல்ற நிறைய நரம்பு வந்து பிரிஞ்சு ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்டு மாதிரி ப்ரெசென்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம்னா பால்மேட்லி ரெக்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்றோம். தீஸ் டூ டைப்ஸ் ஆஃப் பால்மேட்லி ரெக்டிகுலேட் வெனேஷன். ஸோ இந்த வெனேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் divergent types, then another one convergent type. First one divergent. So divergent அப்படின்னா என்ன மீனிங்னா விரி நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஜென்ட்னா என்ன மீனிங்னா குவி நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். So first one divergent. When all principal veins originate from the base and diverge from one another towards the margin of the leaf is called a divergent type. So divergent typeல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் வெயின்ல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைவர்ஜன் சொல்றோம். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காரிகா அப்படின்ற ஸ்பீஷிஸ். அண்ட் செகண்ட் ஒன் கன்வர்ஜென்ட், when the veins converge to the apex of the leaf. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா இல்லாம நுனியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகி போன மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கன்வர்ஜன் சொல்றோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிஜிஃபஸ் இளந்தப்பழம் அந்த பிளான்டோட லீஃப். அண்ட் செகண்ட் ஒன் சின்மோமம் பிளான்ட். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரெக்டிகுலேட் வெனேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பின்னேட்லி ரெக்டிகுலேட்
palmately reticulate, divergent, palmately reticulate, convergent. So examples கொடுத்திருக்காங்க. First one வந்து பாத்தீங்கன்னா pinnately reticulate நார்மலா இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா palmately அதுல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைவர்ஜென்ட் டைப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் டைப். ஸோ டைவர்ஜென்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கும், நல்ல பெருசா இருக்கும். ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா மெயின் வெயின்ல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் மெயின் வெயின்ஸ் வந்து போய் அதுல இருந்து நெட் மாதிரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதே வந்து கன்வென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கார்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா போய் க்ளோஸ் ஆகுற மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்டு கன்வர்ஜென்ட் டைப். நெக்ஸ்ட் ஒன் second type parallel venations. Vein run parallelly and do not form a prominent reticulum. It is the characteristic features of monocot leaves. ஸோ பேரலல் வெனேஷன் அப்படின்னா பேரலல் அப்படின்னா ஈக்குவல், லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரைட் சைடில் தான் இருக்கும், ஈக்குவலாக ப்ரெசென்ட் இருக்கும். அதை நம்ம பேரலல் சொல்லுவோம். மோஸ்ட்லி இது மோனோகாட்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் pinnately parallel venation unicostal, palmately parallel venation multicostal. First one pinnately parallel venation unicostal. When this is prominent midrib is the center from which arise many veins perpendicularly and run parallel to each other. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வெயின்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மெயின் வெயின்ஸ் லெஃப்ட் சைட் ரைட் சைட்ல வந்து ஈக்குவலா அதாவது பேரலா வந்து பாத்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா pinnately parallel venations unicost அப்படின்னு சொல்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் Musa, and second one ginger, and third one palmately parallel venations. In this type, several veins arise from the tip of the petiole and they all run parallel to each other and united at the apex. So இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸோ மிட்ரிப்ல இருந்தே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மிட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா எல்லாத்துலயுமே வந்து மிட்ரிப்பே வந்து ஈக்குவலா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல வந்து எக்ஸஸ் ஆஃப் எந்த ஒரு வெயின்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகாது. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா palmately அப்படின்னு சொல்றோம். இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைவர்ஜென்ட் டைப் அண்ட் செகண்ட் ஒன் கன்வர்ஜென்ட் டைப். ஸோ டைவர்ஜென்ட்னா ஓப்பன் நல்லா விரிஞ்சு போன மாதிரி இருக்கும். கன்வர்ஜென்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவிந்து போன மாதிரி இருக்கும். ஸோ டைவர்ஜென்ட் டைப் ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் அண்ட் டைவர்ஸ் டுவர்ட்ஸ் த மார்ஜின். ஸோ இதுல வந்து எல்லாமே வந்து மெயின் வெயின்ஸ் தான். மெயின் வெயின்ஸ் எல்லாமே வந்து ஒன்னாவே ஆரம்பிச்சு ஒன்னாவே போய் முடியும். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மியூசா, ஜிஞ்சர், குக்குமா. And second one divergent type வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் Corasus classicustus and second one convergent. All principal veins runs parallelly to each other from one of the base, the lamella and joint apex is bamboo, rice, water, hyacinthus. மோஸ்ட்லி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா மெயின் இருக்குமே ஒரே இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய டிவிஷனா பிரிஞ்சு லாஸ்ட்ல வந்து கார்னர்ல ஒரு குரூப்பா ஒரு கூம்பு மாதிரி ஒரு அமைப்புல வந்து போய் முடிஞ்சிடும். ஸோ அதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா கன்வர்ஜென்ட் டைப் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட்லி இது எதுல ப்ரெசென்ட் ஆகுதுன்னா பேம்பு மூங்கில், ரைஸ் நெல்லு, வாட்டர், வெங்காய தாமரையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் டைப் ஆஃப் parallel venations. So next in this slide some types of parallel venation. First one pinnately parallel venations. Example Cana. Second one palmately parallel convergent type. Example bamboo, moongil. And third one palmately parallel divergent type. Examples Corasus. And next one we discuss with phyllotaxy. So what is mean by phyllotaxy? The mode of arrangement of leaf on the stem is known as phyllotaxy. So ஸ்டெம்ல லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா phyllotaxy அப்படின்னு சொல்லுவோம். In Greek name phyllo means leaf, tax means arrangement. Phyllotaxy is to avoid overcrowding of leaves and expose the leaf maximum to the sunlight of the photosynthesis. இந்த phylloclade அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து நெருக்கமா அதான் நெருக்கமா இல்லாம இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் போட்டோசிந்தசிஸ் வந்து எஃபிஷியன்ட்டா லீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த phylloclade. The four main types of phyllotaxy or இந்த phylloclade அதாவது லீஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆகல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா alternate phyllotaxy, opposite phyllotaxy, ternate phyllotaxy, and last one fold type of phyllotaxy. So alternate phyllotaxy two types இருக்கு. First one alternate spiral,
alternate, viscous or bifarous. Opposite phyllotaxy two types இருக்கு. Opposite superposed and opposite discosed அப்படின்னு சொல்லி two types இருக்கு. அதே மாதிரி penetrate phyllotaxy and hold type of phyllotaxy. So phyllotaxyல மொத்தம் 4 types இருக்கு. And next one, alternate phyllotaxy. In this type, this is only one leaf per node and its leaves on the successive nodes are arranged alternate to each other. So இதுல வந்து பாத்தீங்கன்னா first one, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணுல ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான், ஒரே நோட்ல ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்ல பிரசன்ட் ஆகுது, ஏணி மாதிரி ஜிக்ஸாக் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆகுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா alternate phyllotaxy அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல 2 types இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு alternate spiral. ஸ்பைரலா சுழல் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த லீஃப் ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் அண்ட் ஃபியூக்கஸ். அண்ட் செகண்ட் ஆல்டர்னேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் முன்னூர் லாஞ்சிஃபோலியம். முன்னூர் லாஞ்சிஃபோலியம். அண்ட் செகண்ட் டைப் ஆப்போசிட் phyllotaxy. ஆப்போசிட் phyllotaxy அப்படின்னு எடுத்துட்டீங்கனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெஃப்ட் சைட்ல உள்ளது அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா ரைட் சைட்ல அதே மாதிரி டைப் ஆஃப் லீஃப் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஆப்போசிட் phyllotaxy அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 different டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்போசிட் விக்ரஸ்ட். ஸோ ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா the pair of leaf arranged in succession or the same direction, that is called opposite superposed. அதாவது சேம் டைரக்ஷன், ஒரே ஒரு திசையை பார்த்து லீஃப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அப்படின்னு சொல்றோம். It is two opposite leaves at a node is lying exactly above this of the lower node. ஸோ எப்படி மேல இருக்கோ அதே மாதிரி இந்த சைடு கீழேயும் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் சிடியம், ஜைஜியம், குமினி. And second one Visqualis. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் phyllotaxy நார்மல் எக்ஸாம்பிள். அண்ட் செகண்ட் ஒன் ஆப்போசிட் டிகோசைட். அந்த ஆப்போசிட் டிகோசைட்க்கு வந்து பாத்தீங்கன்னா in this type of phyllotaxy one pair of leaf is placed at right angle to the next upper or lower pair of the leaves. ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதோட ரைட்ல பிரசன்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது லெஃப்ட், அதாவது வந்து குறுக்கு மறுக்கு அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேலோட்ராபிஸ், ஜிஜினா, ஆசிமம். ஆசிமம்னா என்ன மீனிங்னா துளசி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெர்னேட். டெர்னேட் phyllotaxy வந்து மூணு இலையா பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் டெர்னேட். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீரியம். ஸோ தமிழ் நேம் அரளி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போல்ரைட். போல்ரைட்னா வட்டமா இருக்குது. அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர்ஸே வந்து பாத்தீங்கன்னா வட்டம் மாதிரி இலை அமைப்பா அமைஞ்சிருக்கு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்ரைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலமண்டா, அல்ஸ்டோனியா, இஸ் கராலிஸ். ஸோ அலமண்டா, நெக்ஸ்ட் ஒன் அல்ஸ்டோனியா, இஸ் கராலிஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த some important phyllotaxy. So the leaf arrangement. So first one is called alternate phyllotaxy. Second one opposite phyllotaxy. Third one ternate phyllotaxy. And fourth one foldrate or verticulate type of phyllotaxy. So today class is over, students. So phyllotaxy. So in this slide la வந்து phyllotaxy எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா alternate phyllo. ஆல்டர்னேட்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு வந்து கீழே மேல அப்படின்னு இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட்ஸ்னா லெஃப்ட் சைட்ல எப்படி இருக்கு அதே மாதிரி ரைட் சைட்லயும் பிரசென்டா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட், அதே மாதிரி ஆப்போசிட் டெஸ்கேஸ்ட் கேலோட்ரோபஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தா டெர்னேட். டெர்னேட்னா மூணா இருக்கு பாருங்க லீஃப். ஃபோல்ட்ரேட்னா லீஃபோட பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையம் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்டு arrangement of leaf. That is called phyllotaxy. Thank you, students. Today class is over. Read well, don't waste your time.